ஹாய் ஹலோ வணக்கம். மலையாளத்துல 2019 ரிலீஸ் ஆன பிருத்திவிராஜ் சுகுமாரன் டைரக்ஷன்ல வெளியான படம் தான் லூசிபர். இந்த படத்தோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்துல வந்து மோகன்லால், டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் நடிச்சு வெளியான படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு அரசியல் படம். ஒரு பெரும் தலைவர் வந்து இறக்குறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அந்த பதவிக்கு யார் வரணும் அப்படிங்கறது ஒரு டிசைட் பண்றது இந்த படத்தினோட ஒரு ஸ்டோரி. அது கடைசியா யார் வந்தாங்க அப்படிங்கறத இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரி கூட அதுதான். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு நெருக்கி ஓடுது இந்த படம். இந்த படத்தினுடைய லென்த் தான் இந்த படத்தினுடைய பிரச்சனையே. இந்த படத்துல வந்து ஒரு குறிப்பா 2019 வந்திருந்தாலும் கூட இவங்க மலையாளத்துக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஏன்னா மலையாள படங்கள் வந்து ஸ்லோவா இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டா கண்டினியூவா சொல்லிடுவாங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த தெலுங்கு படத்தையும் தமிழ் படத்தையும் கன்னட படத்தெல்லாம் பார்த்துருப்பாங்களாட்டு தெரியுது பிருத்திவிராஜ். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அந்த அளவுக்கு பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷனை காட்டியிருக்காரு நிறைய சீன்ல. அதெல்லாம் ஒரு வந்து என்னன்னா நம்மளுக்கு ஸ்லோவா நம்மளுக்கு பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம இந்த படத்தோட கதைக்கு போவோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மகன், 2 மகள்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் மகளுடைய 2வது கணவன் அவரு தான் அந்த கட்சியை வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. அவர் உண்மையிலே ஒரு நெகட்டிவான கேரக்டர் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது நம்ம தான் இங்க இருக்க போறோம் அப்படின்னு நினைப்பாரு. நினைச்ச உடனே அவர் மூலியமாவே அவருடைய 2வது மனைவியினுடைய மகளுக்கு ஆபத்து வருது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அரசியல்வாதியோட பையன் அவனை வந்து ஊருக்கு வர சொல்லி அவனை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் சில மாறுதல்கள் ஏற்படும். அந்த மாறுதல்கள் என்ன, அந்த மாறுதல்கள் இருந்து வெளியே வரது என்ன காரணம்னு சொல்லிட்டு இந்த படத்துல முழுசு காட்டியிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மோகன்லால் தான். மோகன்லால் வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்கா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. மொத்த பலமும் சரி இந்த படத்துல அவர் தான். அவர் தான் முக்கியமான கேரக்டரும் கூட. அவர் ஹீரோவா நடிச்சிருக்கிறதுனால இன்னொன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு வந்து பவர்ஃபுல்லான இந்த படத்துல ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரிய மனுஷனுடைய இல்லீகல் மகன் தான் மோகன்லால். அவர் தான் மூத்தவரும் கூட இந்த படத்துல. அவர் தான் எல்லாத்தையும் ஆட்டி வைப்பாரு. அது கிளைமேக்ஸ்ல சொல்லுவாங்க. அது கிரைமாவும் இருக்கும். படம் பார்க்கும்போது சஸ்பென்ஸாவும் இருக்கும். இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் நகரும் போது கொஞ்சம் ஸ்லோவா தான் நகரும். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய பாடல்களுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அவருடைய அந்த அரசியல்வாதியோட மருமகனா வரக்கூடிய அந்த கேரக்டர் தான் இந்த படத்தினுடைய மையப்புள்ளி. ஏன்னா அவர் தான் இந்த படத்தினுடைய வில்ல. அந்த வில்லனை எப்படி பழி வாங்கினாங்க அவங்கன்னு சொல்லி தான் இந்த படத்தினுடைய மொத்த கதையும் கூட. இந்த படத்தை வந்து 2.25 மணி நேரத்துக்கு இந்த படம் ஒருத்தர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. நல்ல செலவு பண்ணி எடுத்துக்கிறாங்க. செலவு பண்ணி எடுத்தாலும் காட்சி அமைப்புகள் ஸ்லோவா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமா தான் இருந்துச்சு என்ன பொறுத்த அளவுக்கு. லூசிபர் அப்படின்னா அந்த படம் வந்து பெரிய பேர் வாங்கக்கூடிய படம், பயங்கரமான படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணி நீங்க பாத்துருப்பீங்க. 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம் இந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வகையில் இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு பொறுமையை சோதிக்கக்கூடிய படம் தான். இந்த படம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள எடுத்திருந்தா 3/4 மணி நேரத்தை சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது போல அந்த ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிருவாங்க அந்த சீனு, அதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு காட்சி அமைப்புகளா இந்த படத்துல வந்து திணிச்சு வச்சிருப்பாங்க. சண்டை காட்சிகள் இந்த படத்துல நல்லா இருக்கும். தமிழ் படங்கள்ல தெலுங்கு படங்கள்ல சண்டை காட்சிகள் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தினோட மியூசிக் ஓரளவுக்கு தேவலாம். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. குறிப்பா மோகன்லால் தான் நம்ம சொல்லி ஆகணும். அவருடைய நடிப்பு தான் இந்த படத்தினுடைய பிளஸ் பாயிண்ட். எல்லா சீன்களையும் அவர் தான் பிரதிபலிக்கிறாரு. அப்புறம் டொவினோ தாமஸ் அவருடைய கேரக்டர் உண்மையிலே சிறப்பா இருந்துச்சு இந்த படத்துல. அவர் வந்து கிளைமேக்ஸ்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யூகிக்க முடிஞ்சாலும் கூட அந்த சீன்ல வரும்போது நம்ம வந்து அது ஒரு சஸ்பென்ஸ் தான் நம்ம பார்க்க தோணுது. இந்த படத்துல வர எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லா நடிச்சுக்கிறாங்கன்னு நம்ம நம்புவோம். ஒரு டைம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்குது. ஆனா படம் சொல்லுவதுதான் ஒரு அரசியல் படம், ஒரு குடும்ப அரசியல் படம், அவ்வளவுதான். தேங்க்யூ. இந்த வருஷம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.